கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே நேற்று இரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 13 மீனவர்களும் ஒரு விசைப்படகுல மீன்பிடித்துக் கொண்டிருக்காங்க. அப்பகுதியில் ரோந்து வந்த இளைஞர் கடற்படை அந்த படகை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. துப்பாக்கியால் சுட்டு அந்த படகை விரட்டி பிடித்து சிறைப்படுத்தியிருக்காங்க. துப்பாக்கியால் இளைஞர் கடற்படை சுட்டதில் 2 மீனவர்கள் காயமடைந்திருக்கிறதா தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. தற்போது அந்த 13 மீனவர்கள் சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை இலங்கை கடற்படை கொண்டு சென்று விசாரணை நடத்தி வராங்க. அந்த காயமடைந்த 2 மீனவர்களுக்கும் சிகிச்சை அளித்து வராங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா காரைக்கால் மட்டுமில்லாமல் தமிழக மீனவர் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடிப்பது, தாக்கல் நடத்துவது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையா இருந்தது. இந்த துப்பாக்கியால் சூடுற சம்பவம் சமூக காலமாக குறைஞ்சு வந்த இந்த சூழ்நிலையில மீண்டும் இலங்கை கடற்படை, இலங்கை அரசு தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி சிறைப்பிடிக்கப்பட்டதும் 2 மீனவர்கள் காயமடைந்தது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த 13 மீனவர்கள் மீது எல்லை தாண்டுதலாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கியிருக்காங்க. இது கண்டனத்துக்குரிய விஷயமா பார்ப்பதாக மீனவர் தெரிவிக்கிறாங்க. மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேசி சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த 13 மீனவர்களும் காயமடைந்த 2 மீனவர்களையும் உடனே தமிழகம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது.